அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அண்மையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அமுலாக்கம் தொடர்பாக இரு நாடுகளும் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இந்த நிலையில் ஹார்மோஸ் நீரிணையில் இனி எந்தவிதமான மேலதிக கடற்படை முற்றுகையும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தமது ட்ரூத் சோஷியல் சமூக வலைதள பக்கத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஹார்மோஸ் நீரிணை திறந்த நிலையிலேயே தொடரும் என்றும் தேவையெனில் நடவடிக்கை எடுப்பதற்கு கப்பல்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மறுபுறம் ஹார்மோஸ் நீரிணை திறந்தே இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் அங்கு பயணிக்கும் கப்பல்கள் ஈரானின் அனுமதியை பெற வேண்டியிருக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஈரானுக்கான சில நிதிகள் விடுவிக்கப்பட உள்ளதாக கூறினாலும் அவை கோதுமை, மக்காச்சோளம் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. மேலும் அணுசக்தி ஆய்வாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் குண்டுவீச்சுக்கு இலக்கான அணு நிலையங்களுக்கு ஐக்கிய நாடுகள் ஆய்வாளர்கள் செல்லும் திட்டம் எதுவும் இல்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஒப்பந்தத்தின் ஆரம்பகட்ட அமுலாக்கமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான அடிப்படை என ஈரான் வலியுறுத்தியுள்ளதுடன் அமெரிக்காவின் விளக்கங்களை ஏற்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளது. சீனாவின் மிகவும் நவீனமான மற்றும் மேம்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலான புஜியான் பதற்றம் நிறைந்த தாய்வான் நீரிணை பகுதி வழியாக பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த முக்கியமான நீர்வழியில் சீனா மேற்கொண்டுள்ள முதல் பெரிய ராணுவ நடவடிக்கை இதுவாகும். தாய்வானை தனது சொந்த பகுதி என உரிமை கோரும் சீனா அங்கு தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து ராணுவ அழுத்தங்களை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் புஜியான் போர் கப்பலின் நகர்வுகளை தங்களது கூட்டு உளவுத்துறை மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் மூலம் மிக உன்னிப்பாக கண்காணித்ததாக தாய்வான் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. சீனாவின் முந்தைய விமானம் தாங்கி கப்பல்களான லியானிங் மற்றும் ஷாங்டாங் ஆகியவற்றுடன் ஒப்பிடுகையில் இந்த புதிய புஜியான் கப்பல் தட்டையான விமானம் ஓடுதளம் மற்றும் மென்காந்த ஏவுகணை செலுத்தும் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. இதன் மூலம் அதிக எண்ணிக்கையிலான மற்றும் அதிக எடையுள்ள போர் விமானங்களை மிக குறைந்த நேரத்தில் இதிலிருந்து ஏவ முடியும் என்பதால் இது சீனாவின் மிக சக்தி வாய்ந்த கடற்படை ஆயுதமாக கருதப்படுகிறது. மேலும் தாய்வான் நீரிணை பகுதி தங்களுக்கு மட்டுமே சொந்தமானது என சீனா கூறி வரும் வேளையில் இது ஒரு சர்வதேச நீர்வழிப்பாதை என்று தாய்வானும் அமெரிக்காவும் வாதிட்டு வருகின்றன. சீனாவின் இந்த தொடர் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளித்துள்ள தாய்வானின் முக்கிய கொள்கை வகுப்பாளர் ஷியூ ஷூஷெங் சீனாவின் இத்தகைய ராணுவ மிரட்டல்களுக்கு தாய்வான் ஒருபோதும் பணியாது என்றும் தங்களது இறையாண்மையையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க தாய்வான் மக்கள் உறுதியாக இருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து எல்லைக்கு அருகிலுள்ள மியன்மார் பகுதிகளில் இயங்கி வரும் சைபர் கிரைம் நிதி மோசடி மையங்களுக்குள் இன்னும் 5300க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருப்பதாக மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது. ஒரு வருடத்திற்கு முன்பு பல நாடுகளின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்ட பாரிய கூட்டு நடவடிக்கைகளின் மூலம் ஆயிரக்கணக்கானோர் மீட்கப்பட்ட போதிலும் இந்த மோசடி மையங்கள் இன்னும் தொடர்ந்து இயங்கி வருவதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலைமை குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரி மனித கடத்தலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் சிவில் சமூக வலைப்பின்னல் அமைப்பு தாய்லாந்து போலீசாரிடம் கடிதம் ஒன்றை ஒப்படைத்துள்ளது. மியன்மார் ஆயுத குழுக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள 4 பகுதிகளில் அமைந்துள்ள இந்த மையங்களில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பீடுகளின்படி அங்குள்ளவர்களில் சுமார் 1600 சீனர்களும் சுமார் 200 மியன்மார் குடிமக்களும் 20 தாய்லாந்து நாட்டவர்களும் அடங்குவதுடன் பிலிப்பைன்ஸ், தாய்வான், மலேசியா, பிரேசில், ரஷ்யா, கென்யா, உகாண்டா, ருவாண்டா மற்றும் சிம்பாப்வே ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. மியன்மார் மற்றும் கம்போடியா உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் இயங்கி வரும் இந்த குற்றவியல் வலையமைப்புகள் இணையம் மூலம் மக்களை ஏமாற்றி ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கான பணத்தை மோசடி செய்வதாக ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டுகிறது.
மனித கடத்தல் மூலம் இந்த மையங்களுக்கு அழைத்து வரப்படும் வெளிநாட்டவர்கள் வலுக்கட்டாயமாகவும் கடுமையான அழுத்தங்களின் கீழும் நிதி மோசடி நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுவதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு தாய்லாந்தின் தலையீட்டுடன் மியன்மாரின் மியாவாடி பகுதியில் இருந்து சுமார் 5000 பேர் மீட்கப்பட்ட போதிலும் இந்த மோசடி மையங்கள் முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து மியன்மாரின் DKBA ஆயுதக்குழுவோ அல்லது மியன்மார் ராணுவ ஆட்சியின் உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளர்களோ இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.